சோலையே புரிவேடர் குல பிடிதோய் மலையே மலை கூறிடுவாதையனே சிந்தாகுலையில் ஒரு செல்வமெனும் விந்தாழவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையே மதிவானோரன் சரண கும்பிடு புரந்தரன் பதிபெற குஞ்சரி குயம் குயம் பெற பரக்கரும் மால குன்றிடிய அம்புனில் திருவரை கிங்கினில் கிணில் கிணியன குண்டலமசைந்திலம் தெரிவயர்கண்டாசைமில்ஜி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனை உந்தல் நடி சேர்ந்த முருகனெனவே யுகழ்ந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமானுக்கு வேள்விகள் நடைபெற்றிருப்பது
ஒரு அற்புதமான சாலச் சிறந்த ஒரு செயலாகும். பொதுவாக 12 கால வேள்வி என்பது மிக அபூர்வமாக ஒரு சில இடங்களிலே நடைபெறக்கூடிய ஒரு யாகசாலை நிகழ்வாகும். அது நம்முடைய சண்முகருக்கு மிக அழகாக இங்கே யாகசாலை அமைக்கப்பட்டு 12 காலங்கள் வேள்விகளும் நிறைவு பெற்று இன்னும் சில மணி நேரங்களிலே நாம் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். 6 படை வீடுகளிலே 2வது படை வீடாக விளங்கக்கூடியது செந்திலம்பதி என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் என்று அருளுகின்ற இந்த திருச்செந்தூர் திருத்தலமாகும். இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் பிறவி பிணிகளை போக்குகின்ற அற்புதமான தெய்வமாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே அப்படின்னு நாம் எல்லோரும் அவனுடைய திருவடியை பற்றி முருகா என்று உருகி அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையிலே நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வாரி வழங்குகின்ற வள்ளல் செந்தில் ஆண்டவர் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கந்தபுராணத்தோடு நேரடியாக தொடர்புபட்ட திருத்தலம் இந்த செந்தில் மாநகரம். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதிக்கின்றார். கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை சொல்லுகின்ற போதே மிக அழகாக நமக்கு சொல்லுவார். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமானுடைய அற்புதமான அவதார நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்படி உலகம் உய்ய உதித்த முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான். அந்த சூரனை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் புறப்பட்ட போது இந்த திருச்செந்திலம்பதியில் வந்துதான் முருகப்பெருமான் முதலாவதாக தன்னுடைய படை வீட்டை அமைத்து தங்குகின்றார். தங்கி இங்கிருந்துதான் வீர மகேந்திரபுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரபதுமனுக்கு வீரபாகு தேவரை தூதுவனாக அனுப்புகின்றார். தூது சென்ற வீரபாகு தேவர் திரும்பி வந்து முருகப்பெருமானிடத்திலே, பெருமானே, சூரனுக்கு நான் சொல்லுகிற அறவுரை எதுவுமே காதில் ஏறாது, அவனுக்கு தங்கள் வேல் ஒன்றுதான் பதில் சொல்லும் என்று சொல்லிவிட்டு படைகளோடு முருகப்பெருமான் புறப்பட்டு போருக்கு செல்கின்றார். சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு எங்கிருந்து புறப்பட்டாரோ அதே செந்திலம்பதிக்கு மீண்டும் முருகப்பெருமான் இதே திருத்தலத்தில் வந்து தங்கியருளுகின்றார். பஞ்சலிங்கங்களை வைத்து பூஜை செய்கின்றார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 லிங்கங்களை வைத்து பூஜை செய்து ஒவ்வொரு மலராக எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி மலர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கையில் எடுத்த மலரோடே முருகப்பெருமான் திரும்பி காட்சி கொடுத்தார். அதனால்தான் திருச்செந்தூரினுடைய மூலவர் கையிலே ஒரு மலர் இருக்கும். அவருக்கு பூஜா மூர்த்தி இருக்கும். அவருக்கு பூஜா மூர்த்தி அப்படின்னு பேர். பூ என்று சொன்னால் பூர்த்தி செய்தல், ஜா என்று சொன்னால் உண்டாக்குதல் அர்த்தம். மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகின்ற தெய்வமாக பூஜாமூர்த்தியாக கேட்டதை கேட்ட உடனேயே இல்ல அப்படின்னு சொல்லாம உடனேயே தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய செந்தில் ஆண்டவர். அழகான செந்தில் ஆண்டவரை தன்னுடைய அழகு தமிழால் பாடி வழிபட்டு அருள் பெற்ற அருளாளர்கள் பலர் உண்டு. அப்படி அருணகிரிநாத சுவாமிகள் அவரை செந்தமிழால் பாடி வழிபட்ட திருப்புகழ், கந்தர் அலங்காரம், அனுபூதி, அது மட்டுமல்லாது குமரகுருபரர் அருளி செய்த பிள்ளை தமிழ், இன்னும் நமக்கு தமிழிலே எத்தனை அற்புதமான அருளாளர்கள் பாடி அருளி செய்த தமிழ் வேத மந்திரங்களை இங்கே நம்மோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே இணைந்து அதை நமக்கு வழங்க வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தினுடைய ஓதுவாமூர்த்திகள் திரு சு திருஞான சம்பந்தம், பா கோமதி சங்கர், திரு மூக்கையா நயினார், மயிலையிலிருந்து சென்னை மயிலாப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சர்க்குருநாதன் ஓதுவார், பழமுதிர்ச்சோழேஸ்வரன் ஓதுவார்,
திருமறைக்காட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் வேத மந்திரங்கள் தற்போது இசைக்கப்பட உள்ளது. விநாயக பெருமானுடைய வாழ்த்தாக எந்த செயலையும் விநாயகரை வழிபட்டு நாம் துவங்குவது என்பது மரபு. அந்த வகையிலே விநாயக பெருமானுடைய வழிபாடாக நம்முடைய திருச்செந்தூரிலே தூண்டுகை விநாயகர் என்று சிறப்புக்குரிய விநாயகராக நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார். பொதுவாக விநாயக பெருமானை வழிபட்டு விட்டுதான் உள்ளே செல்லுகிற போது மூலாதார மூர்த்தியே அவர் இங்கு வந்திருக்கிறார் என தூண்டி காட்டுவாராம். அதனாலதான் இங்கு உள்ள பிள்ளையாருக்கு தூண்டுகை விநாயகர் என்று பெயர். முதலில் இவரை போய் வழிபாடு செய்து விட்டால் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தியை இவர் தூண்டி காட்டி விடுவார். அதனால் இவருக்கு தூண்டுகை விநாயகர் என்று பெயர். அப்படி தூண்டுகை விநாயகராக இங்கு திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய விநாயக பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக துணை புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு விநாயகர் துதியோடு ஓதுவாமூர்த்திகள் அருணகிரி பெருமான் அருளி செய்த கைத்தலம் நிறைகணி என்கின்ற திருப்புகழோடு இப்போது தொடங்க இருக்கின்றார்கள். பார்வதீபதையே மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, முருகனுக்கு அரோகரா. கைத்தல நீரை கணி அப்பமோடவல் பொடி கப்பிய கரிமுகல் அடிபேணி கைத்தல நீரை கணி அப்பமோட அமல் பொடி கப்பிய கரிமோகள் அடிபேணி கற்றிடும் மடியவர் கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் மேலவினை கடிதேகோ மத்தமும் மதியமும் வைத்திடும் மரல் மகள் மற்பொருள் தீரள் பூய மதையானே மத்தளவயிரணே முத்தமி முதல்வனே மட்டவிழ் மலர்கோடு முத்தமிழனல் வினை முற்படுகிழிதலில் முற்பட எழுதிய முதல்வோனே தமிழடை வினை முற்படுகிழிதலில் முற்பட எழுதிய முதலோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொழி செய்த அதிதீரா அத்துயரது கொண்டு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே புறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே மலர் கொடு பணிவேனே அட்டவிழ் மலர் கொடு பணிவேனே தற்போது பூர்ணாகதியானது நடந்தேறி கடங்கள் அந்தந்த இடத்தை வந்து அடைவதற்காக ஆலயத்தை பலமாக வந்து அந்தந்த விமானங்களை அடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. ஒரு திரிக்குட நன்னீராட்டு பெருவிழா என்பது ஒரு அற்புதமான அழகான ஒரு செயல். 12 ஆண்டுகள் ஒரு ஆலயத்திற்கு தொடர்ந்து சென்று இறைவனை மன மொழி மெய்களால் வழிபட்டால் என்னென்ன பலன் வருமோ அத்தனையும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சேவித்த அடுத்த வினாடியே நமக்கு வந்து சேரும் என்ற
ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது ஒன்று உண்டு அப்படின்னா அது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தான். அதனால்தான் மிக அழகாக இந்த யாகசாலையானது அமைக்கப்பட்டு சண்முகர் யாகசாலை அதனுடைய சர்வசாதகங்களாக விகாச ரத்னா டாக்டர் சிவஸ்ரீ பிச்சை குருக்கள், சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ செல்வம் பட்டர் தூத்துக்குடி, சிவாகம சிரோன்மணி சிவஸ்ரீ ராஜா பட்டர் திருப்பரங்குன்றம் இவர்களோடு ஸ்தானிக சிவாச்சாரியார்கள் சண்முகருக்கு உத்தம பட்சமாக 49 குண்டங்கள் சண்முகருக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சண்முகரினுடைய யாக குண்டங்களினுடைய அமைப்பே பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். 6 6 6 என்று முருகப்பெருமானுக்கு எப்படி அந்த 6 திருமுகங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானதோ அந்த 6 திருமுகங்களையும் மிக அழகாக வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு புறத்தில் இருந்தும் 6 6 குண்டங்களை அமைத்து அதை சுற்றியும் குண்டங்கள் அமைத்து ஜெயந்திநாதருக்கு இங்கே பஞ்சாக்னி குண்டங்களும், நடராஜ பெருமானுக்கு பஞ்சாக்னி குண்டங்களும், மற்ற பரிவார தெய்வங்களுக்கு 12 ஏகா அக்னி குண்டங்களும் இங்கே மிக அழகாக 12 கால யாக பூஜையாக நடைபெற்றது. அந்த 12 கால யாக பூஜையினுடைய நிறைவானது தற்போது பூர்ணாகதியோடு யாகசாலையிலே நிறைவு பெற்று கடங்கள் அனைத்தும் ஆலயத்தை வலம் வர துவங்கிவிட்டது. இந்த கடங்கள் அனைத்தும் அந்தந்த விமானத்தை வந்து அடைந்து விமான பூஜை ஆன பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது. 6 படை வீடுகளிலே 2ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய நம்முடைய அழகான இந்த அற்புதமான செந்திலம்பதியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழிலே திருச்செந்தூர் திருப்புகழாக பல அழகான திருப்புகழை நமக்கு எழுதி தந்து அருளி இருக்கின்றார். அதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் வண்ணமாக 6 படை வீட்டையும் நாம் இந்த இடத்துல இருந்து நினைத்து முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்று உயும் வண்ணமாக முதலில் தென்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரங்குன்றத்தினுடைய படை வீடு முருகப்பெருமான் மனம் செய்து தெய்வயானையோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலம் தென்பரங்குன்ற என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரங்குன்றம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே வரிசைப்படுத்திய வண்ணமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த அழகான அறுபடை வீடுகளினுடைய அடிப்படையும் அமைந்திருக்கிறது. அதிலே முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஒரு திருப்புகழ் தற்போது முருகப்பெருமானுக்கு இங்கே விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சந்ததம் வந்த தொடர 2ஆம் படை வீடாக விளங்குவது திருச்செந்தில் என்று சொல்லக்கூடிய இந்த செந்திலம்பதி. இந்த செந்திலம்பதியிலே மூலஸ்தானத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய செந்தில் ஆண்டவரை நாம் எது கேட்டாலும் எப்படி இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக விளங்குகின்றாரோ அதே போல இந்த ஆலயத்திலே இன்னும் ஒரு மூலஸ்தானத்தாலே எழுந்தருளி அருள் புரியக்கூடியவர் சண்முகர். எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலேயும் சண்முகரினுடைய வழிபாடு இருந்தாலும் இந்த திருச்செந்தூரிலே சண்முகருக்கு என விசேஷமான சிறப்பான வழிபாடுகள் உண்டு. இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை உலா சென்று வந்த சண்முகர் என்று கூட சொல்லலாம். ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களால் கடல் கொள்ளையாக எடுத்துச் செல்லப்பட்ட சண்முகரை இங்கிருந்து நகர விடாது முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அருளுகின்றார். கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. கப்பல் அவங்களால நகர்த்த முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அந்த கப்பலிலே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு தங்க விக்கிரகம்னு நினைச்சு நீங்க எடுத்துட்டு போறீங்க. ஆனா இந்த சண்முகருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. இவர் நம்மளை இங்க இருந்து எடுத்துட்டு போக விட மாட்டார். நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா இவரை இங்கே போட்டுட்டு போனாதான் உண்டுன்னு கடலிலேயே அந்த சண்முகரை போட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள். அதன் பிறகு சண்முகர் இன்று எப்படி ஆலயத்திலே இருப்பது என்று அனைவரும் மன வருத்தத்திற்கு உள்ளாகி மீண்டும் ஒரு சண்முகரை செய்யலாமா என்று யோசித்த போது முருகப்பெருமான் கனவிலே போய் காட்சி தந்து, நானே இருக்கிற போது ஏனப்பா இன்னொரு சண்முகரை செய்கிறீர்கள்,
நான் இருக்கிறேன், என்னை வந்து எடுத்து செல்லுங்கள் என கூறுகிறார். எங்க சுவாமி வந்து உங்களை எடுத்துட்டு போறது? கடல்ல இருக்கேன், கடல்ல போய் எப்படி தேடுறது? ஆனா சுவாமி அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கின்றேனோ அந்த இடத்திலே எலுமிச்சம்பழம் மிதக்கும், மேலே கருடன் வட்டமிடும், அங்கேதான் நான் இருக்கிறேன், வந்து பாருங்கள் என்று சொல்ல அனைவரும் அங்கே சென்று தேடுகின்ற போது அங்கே இருந்த சண்முகரை மீண்டும் கொண்டு வந்து இங்கு வந்து வழிபட்டதாக இந்த ஆலயத்திலே ஒரு வரலாறு உண்டு. அப்போ மூலஸ்தானத்திலே இருக்கிற சண்முகர் உலா போய் வந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனந்தமாக அற்புதமாக இங்கே ஒரு சக்கரவர்த்தியாக வீற்றிருக்கக்கூடியவர் சண்முகர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆவணி மாசி திருவிழாவின் போது மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமாகவே இங்கே சண்முகர் காட்சி தருகின்றார். அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு தலமாக சென்று முருகப்பெருமானை பாடி பரவி வழிபட்டு வந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செந்திலம்பதிக்கும் வருகின்றார். முருகப்பெருமான் அவருக்கு நடன தரிசனம் தந்து அருளினார். இந்த உலக மக்கள் அனைவரும் உய்வு பெற வேண்டும் என்று பொன்னம்பலத்திலே எப்படி நடராஜ பெருமான் ஆடி அருள் புரிந்தாரோ அந்த அம்பல கூத்தனை போன்ற தரிசனத்தை இங்கே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளினார். அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அந்த ஆவணி மாசி திருவிழாவின் போது மிக அழகாக சண்முகருக்கு சிவப்பு சாத்தி, பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி அப்படின்னு 3 அழகான சாத்திகள் நடைபெறும். அதனுடைய தத்துவம் மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமே இங்கு எழுந்தருளி இருக்கிற சண்முகர் என்பதனுடைய வெளிப்பாடுதான். சிவப்பு சாத்தி இருக்கிற போது பின்பக்கத்திலே நடராஜ பெருமானுடைய அலங்கார கோலத்திலே அவர் காட்சி தருவார். அது அருணகிரிநாதருக்கு காட்டி அருளிய காட்சி. அந்த அழகான கோலத்திலே அங்கே அவர் ருத்ரனாக நமக்கு அருள் புரிகின்றார். அடுத்தது வெள்ளை சாத்தி நடைபெறும். அதிலே பிரம்மனுடைய கோலத்திலே நமக்கு அருள் புரிகின்றார். அதன் பிறகு பச்சை சாத்தி நடைபெறும். அந்த பச்சை சாத்தியிலே மகாவிஷ்ணுவினுடைய கோலத்திலே அவர் அருள் புரிகின்றார். ஆக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனை வழிபட்ட பலன் இந்த திருச்செந்தூரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை வழிபட்டாலே கிடைக்கும் என்பதனால் தான் இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு மூலஸ்தானம் போல் நாம் போற்றப்படுகின்ற சண்முகருக்கு இங்கே மிக அழகாக 12 காலங்கள் வேள்விகள் செய்து அந்த கடங்கள் அற்புதமாக சேவர் கொடியோடு இங்கே முருகப்பெருமானுடைய அந்த அழகான திருக்கடங்கள் எல்லாம் ஆலயத்தை வலமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. எல்லாருமே ஒரு நள்ளிரவு நேரத்துல, ராத்திரி எல்லாம் நிறைய பேர் தூங்குனீங்களான்னு தெரியல, ஏன்னா நாங்கெல்லாம் தூங்கல. அதனால எல்லாரும் ஒரு நள்ளிரவு நேரத்துல இந்த கும்பாபிஷேகத்துக்காக அனைவரும் தயாராகி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க எல்லாருமே முருக சிந்தையோடு இருக்கணும், முருக நாமத்தை சொல்லணும், முருக பக்தியோடு நாம இந்த கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே நாதஸ்வர வித்வான்கள் ஓதுவா மூர்த்திகளை கொண்டு மிக அழகாக முருகப்பெருமானுடைய அற்புதமான திருப்புகழ் பாடல்கள் விண்ணப்பத்தோடு இங்கே சீரோடும் சிறப்போடும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றோம். அதனால அவ்வப்போது முருகப்பெருமானுடைய நாமத்தை நாம் வாயார அரோகரா அப்படின்னு எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லி முருகப்பெருமானை நாம் ஆவலோடு வரவேற்க காத்திருக்கிறோம். யாகசாலையிலிருந்து சுவாமி இப்ப புறப்பட்டுட்டார். புறப்பட்ட பெருமான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆலயத்தை பலமாக கடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு இங்கே விமானங்களை வந்து அடைந்துவிடும். அதன் பிறகு மூலஸ்தான விமானத்திற்கும் ராஜகோபுரங்களுக்கும் எல்லா விமானங்களுக்கும் சமகாலங்களிலே இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவான அடைந்துவிடும். அதன் பிறகு மூலஸ்தான விமானத்திற்கும் ராஜகோபுரங்களுக்கும் எல்லா விமானங்களுக்கும் சமகாலங்களிலே இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. ஆகவே பக்த கோடி பெருமக்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு முருகப்பெருமானை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஞானமாக நமக்கு காட்சி தருகின்றார் இந்த திருச்செந்திலம்பதியிலே. இந்த திருத்தலத்திற்கு ஒரு சிறப்புண்டு. படை வீடுகள் அப்படின்னாலே மலையோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும்.
ஆனால் மலையும் கடலும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய கந்தமாதன மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையோடு சந்தன மலை என்று சொல்லக்கூடிய மலை, இன்றைக்கும் இந்த கோயிலுக்குள்ள நாம வந்து பார்க்கிற போது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறத நல்லா நம்மளால கவனிக்க முடியும். பஞ்சலிங்க மூர்த்தி அமைந்திருக்கிறதும் மலையினுடைய அமைப்பு தான். நாம இங்க பெருமாளுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. இந்த பெருமாளுடைய சன்னதிக்கு போய் பார்க்கிற போதும் இது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆக கடலும் மலையும் இணைந்த ஒரு அற்புதமான இடத்திலே இந்த படை வீடு அமைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். பிறவி என்கின்ற பெரும் கடலிலே விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் கரையேற்றி பிறவாமை என்கின்ற பேர் அருள் பெரும் வெள்ளத்தை பெரும் கருணையை நமக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமி இங்கே எப்படி காட்சி தந்து கொண்டிருக்கிறார், கடற்கரையை கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திலே இந்த கடற்கரை சுவாமி பார்க்கிற இடத்திற்கு வதனாரம்பத்துறை அப்படின்னு பேர். சோழ மாதரசி ஆகிய மாருத புரவல்லி அவளுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு குன்ம நோயும் குதிரை முகமும் வந்து விடுகிறது. அதிலிருந்து அவள் மீள வேண்டும், என்ன செய்வது என்று தெரியாது ஒவ்வொரு இடமாக போய் இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள். அப்போது இந்த திருச்செந்தூருக்கு வந்து கடலிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்ன போது அவள் இங்கிருந்து இந்த வதனாரம்பத்துறையிலே நீராடிய போது அவளுக்கு அசரீரியாக ஒழித்தது. பக்கத்திலே இருக்கக்கூடிய கீரிமலை என்கின்ற இடத்திலே நகுல முனிவர் என்கின்ற முனிவர் வாழ்கின்றார். அந்த நகுல முனிவரை போய் சந்தித்தால் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த சாபமும் பாவத்தையும் நீக்குவதற்கான வழியை அவர் சொல்லுவார் என்று கூறி அனுப்புகிறார். அவளுடைய வதனம் ஆரம்பிக்கப்பட்ட துறை, அதனால் இத்துறைக்கு வதனாரம்பத்துறை என்கின்ற பெயர் அமைகின்றது. அவர் இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த நகுல முனிவர் கீரிமலையிலே போய் சந்திக்கின்றார். இன்றைக்கு மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் அமைந்திருக்கிறது. அங்கே ஈஸ்வரங்களில் ஒரு திருத்தலமாகிய நகுலேஸ்வரம் என்கின்ற திருத்தலத்திலே தான் அந்த நகுல முனிவர் தவம் செய்து நலன் பெற்றார். அவர் இந்த மாருத புரவல்லிக்கு அங்கே இருக்கக்கூடிய கந்தசுவாமியை வழிபடும்படி செய்து அந்த கந்தசுவாமியை வழிபட்ட பலனினால் அவளுடைய குதிரை முகமும் குன்ம நோயும் நீங்கியது. அப்படி கொடிய நோய்களை நீக்கி தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் ஆண்டவர். இந்த செந்தில் ஆண்டவர் ஞானத்தினுடைய ஸ்வரூபம், ஞான மூர்த்தியாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஞானத்தின் வடிவமாக இறைவன் சுவாமிநாத சுவாமியாக சுவாமி மலை என்கின்ற திருத்தலத்திலே 4ஆம் படை வீட்டிலே எழுந்தருளி அருள் புரிகின்றார். அந்த 4ஆம் படை வீட்டினுடைய திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு பெண் ஓதுவார்களால் இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பாதிமதி நதி போதும் ஆதியனோடு தேவர் சுரருலகாளும் வதையருளே சூரன் உடல் அறவாரி சுவரிட வேலை இடவல பெருமாளே காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே சூரன் உடல் அற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே. செந்தில் ஆண்டவர் முத்தமிழால் தன்னை வைதாரையும் வாழ வைக்கின்ற கடவுள் முருகப்பெருமான் என்று அருணகிரி பெருமான் தன்னுடைய திருப்புகழிலே பதிவு செய்கின்றார். திட்டினாலும் நல்ல தமிழில் திட்டினால் முருகன் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை கேட்பாராம். தமிழ் கேட்பது என்பது முருகப்பெருமானுக்கு மிக பிரியமானது. ஏனெனில் தமிழின் வடிவமும் முருகனின் வடிவமும் ஒன்று என்கின்றபடியினாலே முருகப்பெருமானை நாம் தமிழ் கடவுள் என்று போற்றி மகிழ்கின்றோம். தமிழினுடைய வடிவம் முருகு என்கின்ற நாமத்திலேயே இணைந்திருக்கின்றது. முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிக தொன்மையான நாமத்திற்கு முருகு என்று பெயர். முருகுகள் இளமை நாச்சம் முருகவேள் விழாவணப்பாம் என்று பேசப்பட்ட அந்த நாமத்தில் மருவி வந்த நாமாதான் முருகன் என்கின்ற நாமா. அந்த முருகு என்பது வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கின்ற 3 இனங்களும் இணைந்த ஒரு அற்புதமான கூட்டின் வார்த்தை. தமிழிலே த, மீ, இழ் என்கின்ற 3 எழுத்தும் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கின்ற 3 இனங்களையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முருகு என்பதும் 3 இனங்களால் அமைக்கப்பட்டது.
தமிழினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது? உயிரெழுத்து 12, முருகப்பெருமானுக்கு காக்கும் கரங்கள் 12. அதே மாதிரி தமிழிலே மெய்யெழுத்துக்கள் 18, முருகப்பெருமானுக்கு அருள் புரியக்கூடிய நேத்திரங்கள் 18. 6 முகம், ஒரு முகத்திற்கு 3 கண்கள், சோமன், சூரியன், அக்னி. சிவபெருமானுக்கு எப்படி 3 கண்களோ அது போல முருகப்பெருமானுக்கு 3 கண்கள். இந்த திருத்தலத்திலே வந்து பாடிய ஆதிசங்கரர் முருகப்பெருமானை அஷ்டாதச விலோச்சனா என்று குறிப்பிடுகிறார். அஷ்டம் என்றால் 8, தசம் என்றால் 10, விலோச்சனன் என்றால் கண்களை படைத்தவன் என்று அர்த்தம். ஆக முருகப்பெருமானுக்கு 18 கண்கள். உயிரெழுத்து மெய்யெழுத்து 2 முடிஞ்சது. ஆயுத எழுத்து அக்கண்ணா. அந்த அக்கண்ணாவை அப்படியே வச்சு வரைஞ்சோம்னா வேலினுடைய வடிவமாக ஆயுத எழுத்து வந்து சேரும். ஆக முருகன் தமிழின் பிம்பமாகவே விளங்குகின்ற காரணத்தினால் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று நாம் அவரை போற்றி புகழ்கின்றோம். அப்படி தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள் தன்னை வாழ்த்தியவரை, தமிழ் எப்படி வாழ்த்துகிறதோ, தமிழ் எப்படி பேசப்படுகிறதோ, எங்கே தமிழினால் அவரை புகழப்படுகிறதோ அந்த இடத்திலே விரும்பி வந்து கேட்டு அருள் புரிவாராம். முருகப்பெருமானை பாடி பரவிய அருளாளர்களிலே ஒருவராக விளங்கியவர்தான் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் என்கின்ற பழம்பதியிலே அவதரித்து முருகப்பெருமானை நேருக்கு நேராக மயான குழியிலே தரிசனம் செய்தவர் பாம்பன் சுவாமிகள். அந்த பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வாழ்த்தி பல தோத்திரங்கள் பாடி இருக்கின்றார். 6666 பாடல்களை பாடியருளினார் பாம்பன் சுவாமிகள். அதிலே குறிப்பிடத்தகுந்ததாக உள்ளதில் ஒன்றுதான் பஞ்சாமிர்த வர்ணம். செய்யறதுக்கு சரியா இருக்கும். ஆனால் அனைவாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு மகிழ்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் துணையாக அமையக்கூடியது முருகா என்கின்ற நாமங்கள் என்று சொன்னார் அருணகிரிநாத சுவாமி. முருகா என்பது நாமமா நாமங்களா? அது ஒருமையா பன்மையா என்று கேட்டால் அது ஒருமை நாமம் அல்ல, பன்மை நாமமே என்பதை அருணகிரி பெருமான் நிரூபித்திருக்கின்றார். மு என்பது முகந்தனையும், ரு என்பது ருத்ரனையும், கா என்பது பிரம்மனையும் குறிக்கும். ஆக மும்மூர்த்திகளுக்கு ஒரு நாமா ஒன்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முருகா என்கின்ற நாமமே. முருகா என்று சொன்னால் உருகாத உள்ளமும் உருகும். முருகா என்று சொன்னால் தீராத வினைகளும் தீரும். முருகா என்று சொன்னால் எந்த விதமான துன்பங்களும் நம்மை அண்டாது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டி இருக்கின்ற அற்புதமான ஆனந்தமான நாமா முருகநாமா. அந்த முருகநாமத்தை எல்லாரும் சொல்லணும், நல்லா சத்தமா சொல்லணும். இத்தனை பேர் கூடி இருக்கிறோம், ஓதுவா மூர்த்திகள் பாடுற சத்தம் தான் மைக்ல கேக்குது, மக்கள் சொல்ற சத்தம் எனக்கு இன்னும் கேட்கவே இல்லை. எல்லாரும் நல்லா சத்தமா சொல்லணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, பிடிக்கு துணை நில் திரு மென்மலர் பாதங்கள் விழிக்கு துணை நின் திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் விழிக்கு துணை நின் திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா
மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்தோடு பயந்த தனி மயூரமே வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா
திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா அம்மா திருவேலையை முருகனவரம்மா அம்மா திருச்செந்தூர் முருகனடி அம்மா வேடர் குலவள்ளியை வேட்டவன் வேலன் வேடர் கொட்பற்ற நற்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி முத்து பழவொத்த பொறவள பெருமாளே பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரதத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரவர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்தூவர்க்க தவறரும் அடிபேன பத்து தலைதத்தை கனகுடு ஒற்றை கிரிபத்தை ஒருதொரு வட்ட பகல் வட்ட தீரிலிரவாய பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு வட்ட தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே நித்தியத்தையவத்த பரிகுரணித்த பதமைத்து பைரவிதை கொட்கரடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவதொப்பு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்பவருக்கு திகழகையன போத கொட்டுப்பறை கொட்ட களமிதை உக்கு குகு குகுத்தி புதை முக்கு பிடியன முதுகூதை கொட்பற்ற நற்பற்ற உணரை வெட்டி பணியிட்டு குலகிரி குத்து படவொத்த புறவட பெருமாளே புறவட பெருமாளே புறவட பெருமாளே பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க, நாதஸ்வர இன்னிசை ஒலிக்க, 33 தேவர்களும் வந்து வாழ்த்து கூற, ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம். எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோஹரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, உத்தண்டவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, வீரபாகு தேவருக்கு, வீரகேசரி தேவருக்கு, வீர மகேந்திரருக்கு, வீர மகேஸ்வரனுக்கு, வீர புரந்தரருக்கு, வீர ராக்கதருக்கு, வீர மார்த்தாண்டருக்கு, வீராந்தக தேவருக்கு, வீரதீர தேவருக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதருக்கு, பூஜா மூர்த்திக்கு, பழனிமலை பாலனுக்கு, திருத்தணிகை வேலனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, கணபதிச்சோலை அழகனுக்கு, திருச்செந்தூர் வேலனுக்கு, ஆவிடன்குடி அழகனுக்கு, சஷ்டி பிரியனுக்கு, சண்முகனுக்கு, தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு, சீரலைவாய் கந்தனுக்கு, திருப்பத்தூர் குமரனுக்கு, கள்ளக்கோட்டை முருகனுக்கு, சிறுவாபுரி கந்தனுக்கு, கந்தக்கோட்டத்து தெய்வத்துக்கு, வடபழனி வள்ளலுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, சோலைமலை அழகனுக்கு, எட்டுக்குடி வேலனுக்கு, சிக்கல் சிங்காரநாதனுக்கு,
அரோகரா சிவசுப்பிரமணியனுக்கு அரோகரா விசாகனுக்கு அரோகரா பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா குமார சுவாமிக்கு அரோகரா பழனி பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா குழந்தை வேலப்பனுக்கு அரோகரா ஞான பண்டாரத்திற்கு அரோகரா வேலாயுத சுவாமிக்கு அரோகரா 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 அரோகரா. இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட வெந்நீராட்டு திருவிழா நடைபெறுகிறது. அரோகரா அரோகரா அரகரோகரா 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 திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா முருகனுக்கு அரகரோகரா நம்மை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா நம்மை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா அங்கே உள்ள முருகனுக்கு அரகரோகரா முருகனுக்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா நம்மை ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா தேவசிறை மீட்டவர்க்கு அரகரோகரா தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா தேவர் சிறை மீட்டவர்க்கு அரகரோகரா அன்பு வடிவேலனுக்கு அரகரோகரா அன்பு வடிவேலனுக்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் விமானத்தில் தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் விமானத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது. பக்த கோடி பெருமக்கள் எல்லாரும் அந்த தீபாராதனையை இருந்த இடத்துல இருந்தே தொட்டு வச்சுக்கணும். சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா வேலும் மயில் கொண்டவர்க்கு அரகரோகரா வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா பரமசிவன் பாலனுக்கு அரகரோகரா பரமசிவ பாலனுக்கு அரகரோகரா மண்ணிருகை கொண்டவர்க்கு அரகரோகரா
யூடியூப் சேனல் நாள்தோறும் ஒரு ஆலயம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர்ல என்ன அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஊர்ல உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நம்ம ஊர்ல ஒரு இது யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாள்தோறும் ஒரு ஆலயம் அந்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணீங்க. நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இப்படிக்கு நாள்தோறும் ஒரு ஆலயம் அவர்களும் 50